இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷன்னா அது உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க. வறுவல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் அதே மாதிரி ரொம்ப ருசியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. லஞ்ச் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டால் முதல்லம்மா உருளைக்கிழங்கு ஃப்ரை இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இது. இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, உரலில் தட்டின பூண்டு ஒரு 4-5 பல். அது ரொம்ப ருசியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய் இருந்தால் போடுங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா நீட்டமாக 2ஆக கீறி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் தாளித்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் தான் நமக்கு நல்ல ருசியை கொடுக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ பெரிய வெங்காயத்தை விட இந்த மாதிரி கொஞ்சமாக ஐட்டம் பண்ணும்போது கூட நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை நிறைய சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறினதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், இதோட உங்கள் கார தேவைக்கு தனி மிளகா பவுடர், அதாவது தனி மசாலா பவுடர்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஆட் பண்ணிங்க. கார தேவைக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா பச்சை மிளகாவும் நம்ம ஆல்ரெடி 2 போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்தா போதும். இதையும் சேர்த்துட்டு விருப்பப்பட்ட தனியா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்ல வெங்காயத்தோட மசாலா சேரணும். கொஞ்சம் மசாலா தனி மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ மீடியம் சைஸ் 4 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப பாயில் ஆகக்கூடாது, கொஞ்சம் கல் மாதிரி இருக்குன்னா அதை பொடிசாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட. அதாவது வெங்காயம் கனியணும் அப்படின்றதுனா அது முழுசாக தெரியவும் கூடாது, பச்சையாகவும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப மேஷ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வெங்காயம் இருந்தால் தான் நமக்கு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள், வாசனைக்காகவும் உடம்புக்கும் நல்லது. உருளைக்கிழங்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதாவது நல்ல குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு வயசு குழந்தையிலேருந்து உருளைக்கிழங்கு தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. அதாவது வேக வச்சு குழந்தைங்களுக்கு அப்படியே மசிச்சு கொடுங்க. 1 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அதில் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு விருப்பப்பட்ட ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் மசிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க, வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. அதாவது ரொம்ப வேகலை. ரொம்ப வெந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ரொம்ப மேஷ் ஆகிடும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்லா உடஞ்சிடும். அதனால ஒரு 2 விசில் மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க. ஸோ நல்லா பரட்டி விட்டுடுங்க. இதில் மசாலா எல்லாமே படணும். இந்த வெங்காயம் ரொம்ப கனிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி தட்டுப்படாது, ஆனால் சாப்பிட ருசியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று நம்ம உருளைக்கிழங்கோடு சாப்பிடும்போது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. இதில் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா தண்ணி ஊற்றினோன்னு வச்சிங்களேன், அது அப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடும், உருளைக்கிழங்கோட ருசி போயிடும். ஏற்கனவே வெந்ததுனால நம்ம அடுப்பில் ஃப்ரை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் ஒரு 2 to 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும்.
இப்போ வந்து க்ரஷ் பண்ண பெப்பர்கார்ன்ஸை இதில் வந்து மேலே நம்ம தூவி இருக்கோம். இது ஒரு ஃபைனல் டச்சுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதோட பொடிசாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி, இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இதே டேஸ்ட்டில் கேட்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.